guys, welcome back to our channel. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கூடிய சீக்கிரம் நாளைக்கு வந்து இன்ஷால்லா நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ண போறேன். இந்த பேக்ரவுண்ட் இனிமேல் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேக்ரவுண்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு வந்து அதை ரெடி பண்ண பார்ப்பேன். ஸோ இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து 30 டேஸ்க்கு நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ பழைய என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. ஸோ புதுசாக வரவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சில பேர் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கல்ல. இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸில் ஒவ்வொரு ஃபீல்டில் எனக்கு ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஃபேமிலியில் ஒரு சில பேர் இருக்காங்க, ஒர்க்கில் ஒரு சில பேர் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸில் சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. இங்கே எனக்கு இந்த செலிப்ரிட்டி ஃபீல்ட்ஸில் இந்த கண்டென்ட் க்ரியேட்டர் ஃபீல்டில் ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்களை பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து காப்பிரைட் கிளைம் போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் நான் வந்து எனக்கு உண்மையாக எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், சரியா? இந்த பூஜா அப்படின்னு இருப்பாங்களா, பூஜாஸ் கிச்சன், அவங்க தான். நான் ஸ்டார்டிங் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் போடவே கிடையாது. நான் அப்போத்துலேருந்து வீடியோ போடுறேனே தவிர அதை கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அப்போ பார்க்கும்போதும் அவங்க போட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பார்க்கும்போதும் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் போகும்போதும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்காங்க. நான் அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னு. நம்ம வந்து என்ன ஒர்க் வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம், ஆனால் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அதை மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவங்களோட க்ரோத்தை இங்கேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்படி அவங்க வந்து நான் நார்மலாக என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா கூப்பிட்டு என்ன சமையல்னு கேட்குது. ஏன்னா எனக்கு இரிட்டேட் ஆகிருக்கு உண்மையாக சொல்லப்போனால். என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்குன்ட்டு. ஆனால் அதே பொண்ணு அதே அம்மா இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது இன்றைக்கி என்ன சமைச்சிருப்பாங்க அப்படின்னு. இதுதான் வந்து அவங்களோட க்ரோத்து. ஸோ நம்ம ஒரு விஷயம் இதில் ஒரு செலிப்ரிட்டியை வச்சு நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது சின்னதாக எந்த விஷயம் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதை மீறி நம்ம பாட்டுக்கு நம்ம கோல் வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கான நேரமும் நம்ம போட்ட உழைப்பும் நம்மளுக்கு திருப்பி ட்ரிபிள் மடங்காக நம்மளுக்கு வந்து வரும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுனாலோ, உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுனாலோ கண்டிப்பாக வந்து இறங்கி பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்து சிரிப்பாங்க, இவங்க பார்த்து சிரிப்பாங்க, அவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பின்வாங்கிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் விட்டு நான் வந்து அப்போ வந்து ஸோ உங்களுக்கு பிடிச்சது பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, என்னால் பேச முடியல. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட இல்லை ஏதாவது ஒரு நல்ல விலாகோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்க பார்த்து தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. எனக்கோட பிடிச்ச செலிப்ரிட்டியை வந்து நான் சொல்லியாச்சு. நாளைக்கு ஒரு புது விலாகோட சந்திக்கலாம். பை.